நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போவாதே, நீ சோர்ந்து போவாதே, சோர்ந்து போவாதே, நீ சோர்ந்து போவாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கைகூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கைகூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதமே அன்பான நமக்குள் ஆழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதமே அன்பான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சங்கீத பகுதிக்காக கடந்து செல்வோம். நம் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் அருள் பேபி அவர்கள் சங்கீதத்தை நடத்துவார். வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 139. நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். ராக தலைவனுக்கு தப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியை அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன்.
அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். தேவன்தாமே இந்த வார்த்தையினால் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துதி ஆராதனை பகுதிக்காக கடந்து செல்வோம். நம் மத்தியில் இருக்கிற சுபாஷ் அவர்கள் துதி ஆராதனை எடுப்பார். ஹalleluya, praise the Lord. சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. தேவன் நல்லவர். இதோ இந்த அருமையான காலை நேரத்தில் கூட தேவனை ஆராதிக்கும்படியாய் நம்ம ஒரு சில நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு அவரை நமக்கு முன்பாக வைத்து அவரை ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 96 1வது வசனம் யாராவது வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரே வானங்களை உண்டாக்கினார். தேவன் எப்படிப்பட்டவரா? சகல ஜனங்களிலும் சகல எல்லாவற்றிலும் மிக பெரியவராய் இருக்கிறார். அதனால்தான் தேவனை ஆராதிக்க நம்மிடத்தில் கூட்டி சேர்த்து இருக்கிறார் நம் தேவன். அதே போல சங்கீதம் 98 முதல் வசனம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய வலதுகரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயங்களை செய்கிறவர். எப்போதும் நம்ம தேவனை ஆராதிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனை உயர்த்துகிறோமோ அந்த இடத்தில் நம் தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. நீங்கள் தேவனை எந்த உயர்த்துவீர்களோ அந்த இடத்தில் தேவன் உங்களை அதுக்கும் மேலாக உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இதோ இந்த அருமையான காலை நேரத்தில் தலை சாய்த்து, அன்பான தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த அருமையான காலை நேரத்தில் அப்பா உம்மை துதித்து ஆராதிக்க ராஜா நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்கள் மனக்கண்களை திறந்திருளும் ராஜா. உம்மையே நோக்கி பார்க்கும்படிக்கு தகப்பனே எங்களுடைய வாய்களை விரிவாய் திற, அப்பொழுது நான் கொடுப்பேன் சொன்ன தேவனே ராஜா, உம்மை துதிக்க ஆராதிக்க உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ராஜா. நீர் அருமையான காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் மூடி தகப்பனே உம்மை ஆராதிக்க உம்மை உயர்த்த நீர் பலன் கொடுங்கப்பா. இந்த காலை நேரத்தில் கூட ராஜா உம்மோட சமூகத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. துதிகள் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. இதோ இந்த காலை நேரத்தில் உம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரும் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ராஜா. நீர் கொடுத்த நாள் அப்பா ஆண்டவரே, இந்த நாளை உமக்கென்று சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இதோ இந்த நேரத்திலும் கூட முதலாவதாக இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இது அந்த பாடலை பாடி தேவனை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு, அல்லேலூயா Hallelujah.
எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆமென். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அழகு இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாம் வாயில இருந்து அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூறாடல் வெற்றி கூரை ஒளி கட்டுமான். நீதிமான்களின் கூறாடலே வெற்றி கூரை ஒளி கட்டோம். தோல்வி இல்லை எனக்கு. அறிக்கை பண்ணுங்க. வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயமிது. கைதட்டி பாடுங்களே. ஆமென். கர்த்தர் செயலிது அதிசயம் இது. கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எங்கும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். எங்கும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு
வெற்றியின் நாளிலே இன்று மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ராஜா உம்மை நோக்கி நான் உம்மை நோக்கி வீட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் உமது பேரன்பு ராஜா என்றும் பறைசாற்றுவேன் ஆண்டவரே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. ஒவ்வொருவரும் தேவன் நம்ம துன்ப வேளத்துல நம் தேவனை நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது நம் ஆண்டவர் நமக்காய் வருகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய துன்பங்களை மாற்றி இன்பமாய் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு விசை கூட ஒரு பாடலை பாடி ஆராதிப்போமா? ஆரவார ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில். அப்பா சன்னதியில் எப்பொழுதும் நமக்கு என்னது? ஆரவார ஆர்ப்பாட்டம். அவருடைய சன்னதிக்கு நம்ம எப்பெல்லாம் போறோமோ அப்பெல்லாம் தேவன் நம்மளை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னதிக்கு போயிட்டு அவரை ஆராதிச்சு துதிச்சு பாருங்க. அவருடைய இருதயத்துக்குள்ளா ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் வெளிப்படையா எப்படி இருக்குமோ தெரியாது, பட் நம் இருதயத்துக்குள்ளாய் ஒரு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் ஒரே சமூகம், நம் தேவனுடைய சமூகம் மாத்திரமே. அவருடைய சமூகத்தில் சென்று அவரை ஆராதிப்போம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடை தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். உயர்த்தி பாடை தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். நன்றி பாடு தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பினரால் பிதாவுக்கு பிள்ளையானோம். கிறிஸ்துவை நம்பினரால் பிதாவுக்கு பிள்ளையானோம். அப்பானுக்கு நிரப்பணும் ஆவியாலே நிரப்பப்பட்டோம். ஆமென். அப்பானுக்கு நிரப்பணும் ஆவியாலே நிரப்பப்பட்டோம். நன்றி பாலை தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்து விட்டார். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்து விட்டார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அவைக்கிட்ட பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் நாம்.
பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம்தான் வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம். வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயரம் நீக்கிவிட்டால் கொண்டாட்டத்தின் நாளை தந்தார். உயரம் நீக்கிவிட்டால் கொண்டாட்டத்தின் நாளை தந்தார். ஒழுங்கின ஆவி நீங்கி துதி என்னும் உரை தந்தார். ஒழுங்கின ஆவி நீக்கி துதி என்னும் உரை தந்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நீதியின் சால்வை தந்து ரட்சிப்பாலே போற்றுவித்தார். நீதியின் சால்வை தந்து ரட்சிப்பாலே போற்றுவித்தார். மணமகன் மணமகளால் அலங்கரித்து மகிழ்கின்றார். மணமகன் மணமகள் போல் அலங்கரித்து மகிழ்கின்றார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அம்மா அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆமென். இயேசுவின் பெயராலும் ஆவியாலும் கழுவப்பட்டோமே. இயேசுவின் பெயராலும் ஆவியாலும் கழுவப்பட்டோம். நீதிமனை மாற்றப்பட்டு தூய்மையான பிள்ளைகளானோம். நீதிமனை மாற்றப்பட்டு தூய்மையான பிள்ளைகளானோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம். நாள்தோறும் அவருடைய உயர்த்தி பாடும் பொழுது நம் தேவன் உயர்த்தப்படுவார். ஏன்னா நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை. அவர் தோல்வியை கொடுக்கிற தேவன். நமக்கென்று எல்லாவற்றையும் செய்து முடித்து இப்பொழுதும் நம்மோடு ஜீவனை கொண்டு நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்த பாடலாக அவரிடத்தில் எந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறுவோம், அதிகமாய் அன்பு கூறுவோம். நீங்க ஒரு படி அன்பு கூர்ந்தால் தேவன் 10 படி ஜாஸ்தியா அன்பு கூறுவார். ஒரு வாட்டை இடத்துல அன்பு கூர்ந்தீங்கன்னா தேவன் உங்களுடைய சந்ததியாக தேவன் அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பினால் அவர் அன்பின் தேவன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கரங்களை உயர்த்தி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்
காணப்போகிறீர்கள். தோல்வி இல்லை, வெற்றி மாத்திரமே நிச்சயம். ஆராதரிக்கிறோம் ராஜா. காற்றிருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, வல்லமையாய் இறங்குவீர்களாக. ஒவ்வொருவரும் மூடும்படியாக நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் இறங்கும் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய பாதபடியிலே காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீர் வாரும், வாரீர் ஐயா. நீர் வாரும் ஆண்டவரே. ஆராதனை, 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 ஆராதனை. மறுபடியும் ஆராதனை, ஆராதனை. ஒருவருக்கு ஆராதனை, ஆராதனை. மறுபடியும் ஆராதனை, 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 ஆராதனை. ஒரு விஷயம் கூட என்னோடு கூட சேர்ந்து யெகோவா ராஃபா, அவர் ராஃபா உலாவுகிற தேவன், சுகம் தருகிற தேவன். இதோ ஆண்டவரே, இந்த இடத்துல அப்பா நீ பலவீனத்தோடு வந்திருக்காயோ, நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் தேவன். அப்பா இந்த குறித்து நீ வந்திருக்கிறீங்களோ ராஜா, நீங்கள் எதை குறித்து, எந்த கஷ்டத்தை குறித்து வந்திருக்கிறீர்களோ, என் தேவன் இப்பொழுது உங்களுக்கு சுகம் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் யெகோவா ராஃபாவாய் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம் கூட யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் பெற்றுக்கொள்ளுங்கள். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை நோடு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் ராஜா. முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். முழு பலத்தோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முழு பலனை ஒருவர் மாத்திரம் ராஜா. உமக்காகவே நீர் எங்களை படைக்கிறேன். உங்களுடைய நாமத்தை சொல்லி எங்களை படைக்கிறேன் ராஜா. உண்மையே ஆராதிக்கிறோம். ஆராதனை, 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 ஆராதனை. என்ன ஒரு விஷயம் கூட அன்பை தோவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய் ஆராதிக்கிறோம். அன்பை தோவே இன்னும் அதிகமாய் அன்பு கொள்வோம் ராஜா. ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு நான் கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை இயேசுவே. ஆராதனை, 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 ஆராதனை. தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் தேவனை நோக்கி பாருங்கள். ஒரு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உங்கள் தலையை தூக்கி நிமிர பண்ணுகிற தேவன். உங்கள் தலை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அவருடைய ஆவியின் அபிஷேகம் இந்த நாளிலே, இந்த இடத்திலே ராஜா இந்த இறங்கி வந்திருக்கிறதே உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையை ஆராதிக்க தகப்பனே. இதோ நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா, வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே. இதோ நிறமை வழியே போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, எல்லாவற்றும் தேவனாய் இருக்கிறீர் ராஜா. நீ உயர்ந்த அடைக்கலத்திலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ உம்முடைய பாதபடி இருப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா. உம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு தேவனே, நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். என் தேவன் வாக்கு மாறாத தேவன். உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குகளையும் நிறைவேற்றுகிற தேவன். இதோ நான் வாக்கு மாறாத தேவன் என்று சொல்லுகிறார் அவர். உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கையும் அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இதோ இந்த வருடத்திலே எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அடையாளங்களை செய்திருக்கிற தேவன். இனி
அதையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஓ, கலங்கி நிற்கிறாயோ மகளே, மகனே, நான் செய்யவில்லை என்று யோசிக்கிறாயோ? இல்லை, தேவன் இதோ நான் இப்பொழுதே செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். இதோ ஆரம்பித்து விடுது என்று சொல்லுகிறார். உங்களுடைய காரியத்தில் குறைவாய் இருக்கிறீங்களோ, இத கஷ்டத்தில் வாடி வந்திருக்கிறோ, மகனே, மகளே, நான் உன் கஷ்டங்களை போக்கி உமக்கு இன்பமான வாழ்க்கையை தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர். போய் உரையாத தேவன், போய் உரையாத தேவன். அவரையே நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் தாழ்த்துவோமா? அவரை தாழ்த்துவோமா? நாம் எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ என் தேவன் அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நாமம் என்றும் உயர்த்தப்படுகிற நாமம். எல்லா இடத்திலும் அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிற நாமம். எல்லா ஜனங்களும் அவர் அன்றைக்கு ஓடி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ இப்ப நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறீங்க. எத்தனையோ ஜனங்கள் வழி விலகி போய் கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் நம்முடைய ஜபத்தினால் நம் தேவன் ஜபத்தை கேட்கவராய் இருக்கிறார். எல்லா ஜனங்களும் அவர் அன்றைக்கு வருகிறார்கள். ஒரு காலம் உண்டு. அந்த காலம் இதோ தேவன் எப்பொழுது துவங்குவாரோ அப்பொழுது கரெக்டான நேரத்தில் துவங்கி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். உம்மை அழைத்த தேவன், உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிடுவதில்லை. அவர் கைவிடாத தேவன். அவருடைய கரத்தினால் நம்முடைய கரங்களை பிடித்துக் கொண்டு நம்மளை வழி நடத்துகிற தேவன். இதோ நீங்களும் நானும் அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருந்தால் எப்படியோ நம்மளை வழி விட்டு போயிருப்போம். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர்களே, தேவன் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். உங்களை ஒரு நாளும் அவர் கைவிடாத தேவன். உங்களுடைய தோளில் சுமக்கிற தேவன். உள்ளங்கையில் வரைந்து வைத்து உங்களை பாதுகாக்கிற தேவன். இதோ உங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. நீ போகிற பொழுதும் வருகிற பொழுதும் ஆசீர்வாதமாக பாதுகாப்புடன் போயிட்டு பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய பாதம் கல்லிடராதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர்கள் உங்களை உள்ளங்கரத்திலே ஏந்தி கொண்டு போவார்கள். ஒன்றுக்கும் கலங்காதே மகனே, எதை குறித்து நீ திகையாதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்க என்று சொல்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு விஷயம் கூட ஆராதனை ஆராதனை இயேசுவே உமக்கு மாத்திரம் ராஜா. ஆராதனை ஆராதனை ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் ஆராதனை அப்பா. ஆராதனை 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 முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு ஆண்டவரே, நன்றி ராஜா. தகப்பனே, துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த அருமையான துதி வேலை நீர் ஆரம்பித்து கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முருகே செலுத்த நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல ஒரு துதி ஆராதனை கொடுத்த பிரதர் சுபாஷுக்கு வாழ்த்துக்கள். சில நேரம் நம்ம ஜபத்தில், தனிப்பட்ட ஜபத்தில் சில கோரிக்கைகள், நம்மளோட விண்ணப்பங்கள்லாம் வச்சுருப்போம். அது நம்மளை தேடலாட கூட இருக்கலாம். அது நம்ம ஆராதனைக்கு வரும்போது அது மெசேஜில் தான் கிடைக்கும். அதுக்கு கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு பதில் தருவார்னு நினச்சி சில நேரம் மெசேஜுக்காண்டியே வெயிட் பண்ணுவோம். சில நேரம் அது துதி ஆராதனையிலையும் கிடைக்கும்ன்றது இன்றைக்கி கொஞ்சம் அந்த ப்ரெசன்ஸில் உணர்ந்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ பேருக்கு அந்த ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னு தெரில. அலையிலே சொல்லிடலாமா? அலையிலையா பிரதர் இன்னும் கொஞ்சம் எடுத்து ஊழியத்திற்காக கர்த்தர் பயன்படுத்தார்ன்ற நம்பிக்கை இருக்குது. அடுத்தது தேவனுடைய செய்திக்காய் கடந்து செல்வோம். நம் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதர் கிறிஸ்டி அவர்கள் தேவனுடைய செய்தியை கொடுப்பார். இன்றைய செய்திக்கு போவதற்கு முன்னாடி நம்முடைய கிறிஸ்துவின் பண்டிகை நமக்கு வருகிறது. இதை குறித்து ஒரு சிறு கதை மாத்திரம் சொல்லிட்டு ஆண்டவருடைய செய்திக்காய் கடந்து போகலாம். நம்முடைய கிறிஸ்மஸ் பண்டிகை நம்முடைய வருடம் நம்மளுக்காய் வருகிறது. நம்ம ஒரு சந்தோஷத்தை களி கூறத்துக்காய் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான காரியம். ஏன்னா ஆண்டவர் பிறந்து 2025 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த தேவன் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்.
எப்பொழுது நம்முடைய குட் ஃப்ரைடே வரப்போ நம்முடைய சில நேரத்தில் ஆண்டவர் குறித்து கலங்கலாம். ஆனால் அதே சமயம் கிறிஸ்மஸ் வரும்பொழுது நம்ம மகிழ்ச்சியாய் நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய உறவின் முறை எல்லாரும் நம்ம போய் சந்திப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாய் நம்ம ஒருத்தரும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோம். நமக்கு மாத்திரம் இல்லை, அநேக புரஜாதி மக்களுக்கும் அது ஒரு மகிழ்ச்சியான காரியமாக இருக்கிறது. அநேக ஏழை பிள்ளைகளுக்கும் ஜனங்களுக்கும் அந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்குது. அநேகர் அந்த நாளில் அந்த ஏழை பிள்ளைகளுக்கு அநேக துணிகள் கொடுக்கறதும் பரிசுகள் கொடுக்கறதும் கேக் கொடுக்கறதும் அநேக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான காரியம். அதை குறித்து நம்ம கிறிஸ்மஸ் பார்ப்போம். இந்த கிறிஸ்மஸ் ஒரு சிறு கதையை மாத்திரம் சொல்கிறேன். ஒரு வெளிநாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அவங்க ரொம்ப அனுதினமும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற குடும்பம். அந்த குடும்பத்தில் ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறாங்க, இன்றைக்கு கிறிஸ்மஸ் தினத்தில் நான் அவங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி. அவங்க ரொம்ப ஆயத்தமாகறாங்க. நீங்கள் சொல்லப்போனால் ஆண்டவருக்கும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி சொல்கிறேன். அவருக்கு வருகிறான்னு சொல்லி அநேகரை கூப்பிட்றாங்க, அநேக விருந்து பண்ணுறாங்க, அநேக காரியங்கள், அவங்களுக்கு புது ட்ரெஸ் போடுறாங்க, நகைகள் நிறைய வாங்குறாங்க, அநேக காரியங்கள் செய்கிறாங்க. அந்த டைம் வந்துடுச்சு. எனக்கு முன்னாடி நாள் நைட்லேருந்து அவங்க காத்துட்ருக்காங்க. 24 நைட்லேருந்து காத்துட்ருக்காங்க. எல்லாமே ரெடி பண்ணி ஆண்டவர் வருவார்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நமக்கு ஆண்டவர் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக அவங்க காத்திருக்கிறப்போ டைம் ஆகுது. காலை 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, ஒரு 12 மணிக்கு யாருமே வரலை. ஒரு ஏழை மகன் வருகிறாங்க. அவங்க வரும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக உனக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், உனக்கு கொடுக்குறோம், ஆனால் இப்போது ஏசாமி வர நேரம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, கொஞ்ச நேரம் காத்துருங்க, ஏசாமி போனதும் நான் உங்களை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களே வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அன்றைக்கி சாயங்காலம் முழுவதும் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப ஒரு அப்செட் ஆகிட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரேன்னு சொன்னார், அவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார், எப்படி அது நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லி அன்று திருப்பி அந்த ஈவினிங்கில் ப்ரேயருக்கு உட்காராங்க. அந்த குடும்பமாக ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க, நான் வருவேன்னு சொன்னால நான் வந்தனே, ஏன் எனக்கு கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய ஆச்சரியம். அவங்களால அதை ஜீர்ணிக்கவே முடியல. ஆண்டவர் உமக்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோம், நீங்கள் எப்போ வந்தீங்க, நாங்கள் கவனிக்காமல் போயிட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஒரு பூரிப்பாய் கேட்குறாங்க. அந்த ஏழை மகனை நான் அவர் மூலியமாக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏழையின் கோலமாய் நம்மளுக்காக அவதரித்தாங்க. அப்போ உண்மையான ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை அந்த ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாய் ஆண்டவருடைய சத்தியமாய் மாத்திரமல்ல, அநேக உதவிகள் மூலியமாய் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடும் பொழுது அது உண்மையாலுமே ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுகிறாங்க. இந்த சிறு நற்செய்தி மாற்ற சொல்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்மளால் முடிந்தவரை புரஜாதி மக்களுக்காகட்டும் அநேகருக்கு நம்ம உதவி செய்வதன் மூலமாய் ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி மற்றவர்கள் சொல்லும்படியாய் அன்பாய் எல்லாரையும் அழைக்கிறேன். செய்திக்குள்ளாய் போகலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வாயின் வார்த்தையின் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். மீண்டும் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு ஆண்டவராய இயேசுவின் நாம செய்திக்குள்ளாய் என்ன வார்த்தை ஆண்டவருக்குள்ளாய் பேசணும்னு சொல்லி நான் காத்து கொண்டிருந்த பொழுது ரட்சிப்பை குறித்து எனக்கு ஒரு பெரிய ஒரு தாகம் உண்டு. என்றால் ரட்சிக்கப்பட்டுட்டோம் நம்ம எல்லாருமே. ரட்சிப்பின் வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறோமா, அதன்படி நம்ம நடக்கிறோமான்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம்.
ரட்சிப்பு என்றால் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரட்சகராய் பிறந்தது ரட்சிப்பின் முதல் வழிய காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பின் நிறைய பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அப்பொழுதுலேருந்தே ஆதி பிதா குமாரன் ஆரம்பிக்கிறது முன்னாடிலிருந்தே நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்து கொண்டே வருகிறார். ரட்சிப்பு என்றால் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, பொதுவான காரியம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு விடுதலை, ஒரு மீட்பு, ஒரு விமோச்சனம், அநேக காரியங்களிலிருந்து நம்மளுடைய அதிலிருந்து நம்ம மேல முடியாமல் தவிக்கும் பொழுதோ, ஒரு கஷ்டத்திலிருந்து நம்ம வெளியே வராமல் கஷ்டப்படும் போதோ, ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம், ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அதிலிருந்து பல ஆண்டுகளாக நம்ம வெளியே வராமல் கஷ்டப்படுக்கலாம். அதிலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு உதவி செய்து நம்ம மீட் எடுக்கும் பொழுது அது ஒரு மீட்பாக இருக்கிறது. இது ஒரு பொதுவான காரியம். நம்ம எடுத்தவர்கள் வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 77வது வசனத்தை வாசி. ஆமென். இதில் என்ன சொல்லுகிறது பார்த்தீங்களா? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற பாவ மன்னிப்பின் நிச்சயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் அறைந்து அவருடைய ரத்தத்தின் மூலமாய் நம்மளை மீட்டு எடுத்திருக்காங்க. மீண்டுமாய் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இந்த வசனத்தில் நம்ம முழுக்க நம்மளுக்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரே பேரான குமாரை நம்மளுக்காய் கொடுத்து நம்மளை மீட்டெடுக்க, நம்மளை ரட்சிக்க அவருடைய ரத்தத்தின் மூலமாய் நம்மளை ரட்சிப்பை கொடுத்துருக்காங்க, பாவத்தை போக்கும்படியா. இதுக்கு முன்னாடி நம்ம பழைய ஏற்பாட்டின் பார்க்கும்பொழுது நியாய தீர்ப்பின் குறித்து நாம் வாசிக்கிறோம். அதன் மூலியமாய் தான் ஒரு மீட்போ பாவ மன்னிப்போ அந்த சமயத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது. ஏனென்றால் புறாவை பலி செலுத்துவதை, ஆடு எருதெல்லாம் ஆண்டவர் பலி செலுத்தி அவருடைய ரட்சிப்பைக்குரிய அவருடைய பாவ மன்னிப்புக்குரிய எல்லா காரியங்களையும் அந்த நாட்களிலே ரட்சிக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் பிதாவானவர் தம்முடைய குமாரனை அனுப்பி இந்த பாவ மன்னிப்பின் ஒரு ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இடத்துல குறிப்பிட்ட மக்கள் எல்லாம் வெளியே தான் இருப்பாங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் அது குறிப்பிட்ட ஆசாரியர் இருப்பாங்க. அது இன்னும் பரிசுத்தில் ஒருத்தர் மாத்திரம் வருடத்துக்கு ஒரு வாட்டி போவாங்க சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் அது ஆண்டவருக்குரிய ரொம்ப நெருங்கிய ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யாரும் எந்த ஒரு குறையோடு போயிடக்கூடாது. போயிட்டாங்கன்னா ஆண்டவர் அவர்களை கண்டித்து அவர்கள் உயிரை போக்குற அளவு ஆண்டவர் தண்டிக்கிறார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் அவரை போகும்போது பின்னாடி அவருக்காக கயிறை கட்டி அனுப்புவாங்க. சப்போஸ் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களை வெளியே கொண்டு வர முடியாது. ஏன்னா யாருமே உள்ளே போக முடியாது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு நிபந்தனையும் ஒரு நியாயப்பிரமாணமும் அந்த காலத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கும்போது நம்ம வாசிக்கலாம். அந்த இது எப்பொழுது நம்மளுக்கு மாறப்பட்டது என்றால், மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல யாத்திராமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் தான் அந்த பிரிவினை உண்டாக்கினார். மகா பரிசுத்த ஸ்தலம் என்று தனியாக உருவாக்கினார். ஆனால் அவர் குமாரன் மூலியமாக அந்த திரைச்சீலை இரண்டாக பிளக்கப்பட்டது. அதன் மூலியமாய் நம்ம ஆண்டவரோடு நேரடியாக இப்போது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அப்பொழுது நம்ம அது மாதிரி சமூகத்தில் யாருமே பிரவேசிக்க முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் அவர்களோடு பேசுகிற காரியங்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது
ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும்படியாக நம்மளை ஒவ்வொருத்தரும் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இந்த நேரத்தில் ரட்சிப்பு எப்படி கிடைத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோங்களா? கிருபையினால். ஏன்னா ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் உலகத்தில் வாழ முடியாது. உலகப்புறமாய் வாழ்ந்துடலாம், ஆனால் ஆண்டவருக்குள்ளாய் நாம் வாழ்வது மிகவும் கடினமான காரியம். கிருபை என்றால் என்னன்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கலாம். வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லுகிறேன், கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருத்தருக்கு ஆண்டவரை தகுதிப்படுத்துவது மாத்திரம் இல்லை, அந்த கிருபையை ஈவாய் கொடுப்பதுன்னு சொல்லி பார்க்கோம். ஈவுன்னு சொல்லி வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை உண்டு. பட் ஆனால் நம்முடைய நடைமுறை வார்த்தையில் நாம் கேட்கும்போது அது பிச்சை. ஆண்டவர் இப்போ நம்ம ஒரு கோயிலில் நம்ம வெளியே நின்றுட்டுருப்பாங்க, அவங்க எந்த நிலைமையில் நிற்பாங்கட்டு நீங்கள் எல்லாருமே அறிந்திருப்பீங்க. ரொம்ப ஒரு ஏழ்மையின் கோலத்தில் அப்படிதான் அந்த நேரத்தில் அவங்க சப்போஸ் அவங்களால பைசா வைத்திருந்தாலும் அந்த கோலத்தில் தான் அவங்க நின்று இருப்பாங்க. அப்பேற்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்குறோம் மக்களுக்கு. ஆனால் ஆண்டவர் நம்ம இந்த பிச்சைன்னு சொல்லும்போது நம்ம உணரலாம் ஆண்டவர் எண்ணத்தில் நம்ம எப்படியெல்லாம் அந்த கிருபையை நம்ம பெற்றிருக்கோம்னு சொல்லி. ஆண்டவர் நம்மளுக்கு ஈவாய் கொடுக்குற அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவித்து கொண்டே தான் இருக்கிறோம். ஏன்னா அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம், அநேக மக்களுக்கு இந்த ஒவ்வொரு நாளிலும் நம்மளுக்கு கிடைக்காத பாக்கியம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிருபை மாத்திரம் நம்ம வைத்து கொண்டு ஆண்டவர் கொடுக்குற இதுவை நம்ம தொடர்ந்து நடத்த முடியாதுங்க. குறிப்பாக நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். உனக்கு கிருபை வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்தார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசிக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை அளிக்கிறான்னு சொல்லி வேதத்திலே தெளிவாக போடப்பட்டிருக்கு. ரோமர் 7:23 வசனத்தை நாம் பார்க்கலாம். இது இல்லைங்களா? ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறான்னு சொல்லி. இதில் மேலும் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், கிருபையினால் நம்முடைய நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்து கொள்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய நன்மை செய்ததினால் மாத்திரமல்ல, நம்முடைய முன்னோருடைய நன்மை செய்ததினால் மாத்திரமல்ல, நம்முடைய செய்கிற நல்ல கிரியைகள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்கு நெருங்கி ஜீவித்து ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்களை கடைப்பிடிப்பதனால் மாத்திரமல்ல, இது முழுக்க ஆண்டவருக்கு நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது அவருடைய கிருபையினால் மாத்திரம்தான் சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் அநேக காரியங்கள் உண்டு. எவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த தாவீதை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் தவறி போகிற காரியங்கள் உண்டு. ஆண்டவருக்கு என் இருதயத்துக்கு ஏற்றுன்னு சொல்லி தாவீதை சொல்கிறாங்க, ஆனால் அவனும் தவறு செய்துக்கிறான். மோசே ஆண்டவருக்கு எல்லா நன்மையும் கொடுத்துருக்காங்க. மோசைக்கு ஒரு பெரிய யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்க பார்ப்போம். மோசைக்கு ஆண்டவருக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் மோசை கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், அந்த வசனம் உண்டு. மோசேக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் யாருமே மோசேவை தவிர ஆண்டவரால் அடக்கம் பண்ணப்பட்ட யாருமே கிடையாது. ஆண்டவரே மோசேவை அடக்கம் செய்தார்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கார். ஆமென். ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அது. அநேக இவங்களுக்கும் ஆபிரகாம் சொல்கிறாங்க, அந்த இடத்துல நீங்கள்
அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிலாம் குறிக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஆண்டவர் தேவன் மோசேக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஆண்டவரே அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்தார்னு சொல்ல. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி நம்ம எதை குறிக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா மரிப்பது என்பது ஒருவர் உயிரோடு பிறப்பதும் மரிப்பதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மரித்தாலும் பிழைப்பாயின்னு சொல்லி. ஆண்டவருக்குள்ளாய் நாம் மரிக்கும் பொழுது முதலாவது நம்ம உயிரோடு எழுந்திருக்கப்படுகிறோம்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய சரீரம் மாத்திரம்தான் இந்த மண்ணுக்கு போகுமே தவிர நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்கு நேராய் போவதும் பாதாளத்துக்கு போகுதும் நம்மளுடைய கையில் தான் ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதே முதல்ல ஆதியிலையும் ஆதாம் ஏவாடத்திலும் ஆண்டவர் கொடுத்த அதே ஒரு கட்டளை தான் இப்பொழுதும் நம்ம இடத்துல கொடுக்கிறார். ஆண்டவரத்தில் நாம் போவதும் ஆண்டவரத்தில் போகாமல் இருப்பதும் நம்ம இடத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காலகட்டத்திலும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நடத்துகிறாங்க. நம்ம எப்படி நடத்துகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் நம்முடைய பசுத்த ஆவியாக தேற்றவாய் நம்மளுக்கு விட்டு போயிருக்கான்னு சொல்லி, ஏதோ உலகத்திலே சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் போயிருக்கிறாங்க. ஆவியானவர் நம்ம நடத்தும் பொழுது ஆண்டவருக்குள்ளாய் நம்ம வாழ்வது அதிக நிச்சயம் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமேன். எப்படி நம்மளை ரட்சிப்புக்குள்ளாய் நம்ம நடக்கும் பொழுது நம்ம எப்படி ஒரு பாவத்தில் இருந்தோ இந்த உலகப்பரமான காரியத்திலிருந்தோ நம்ம எப்படி விடுதலைப்பட முடியும் அப்படின்னு சொல்லி போனால் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்லி. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 11:25 வாசிக்கலாம். ஆமேன். இதில் இன்னொரு வசனம் உண்டு. சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கல. அந்த சத்தியம் எதுன்னு சொன்னால் நானே ஜீவன் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இருக்கா. அவரை பின்பற்றும் பொழுது ரட்சிப்புக்குள்ளாய் நம்ம எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளாய் நம்ம நடந்து போகுது நிச்சயம். இந்த உலகப்புறமான அநேக காரியங்கள் உண்டு. அதற்கு மூலமாய் நம்ம விலகி போகணும்னா அவருடைய சத்தியத்திலே நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவரை நாம் பின்பற்றும் பொழுது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 119ஆம் சங்கீதத்திலே இந்த வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வேதத்தில் நம்ம அனுதினமும் நடக்கும் பொழுது நம்முடைய பாதைக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறார். வெளிச்சம் எதை குறிக்கிறது என்றால் ரட்சிப்பை குறிக்கிறது. வெளிச்சம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவரை நமக்காய் வெளிச்சத்தை படைத்த இருளன் பொதுவாக கொடுப்பது இருள் என்றது சாத்தானை குறிக்குதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இருளிலிருந்து நம்ம வெளிச்சத்தை கண்ட வேண்டும் என்றால் சத்தியமாகிய நம்முடைய வசனத்தின் மூலமாய் நாம் நடக்கும் பொழுது ஆண்டவருக்கு நம்மளுக்கு இப்பொழுதும் அல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்துவார் நல்லவராக இருக்கிறார். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம எப்படியாய் நடத்துகிறார்னு சொல்லி இதை பார்க்கும்போது ஆமேன். இந்த இதுதான் நான் வசனத்தை கோட் பண்ணல. இதில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, பரிசுத்த தலத்துக்கும் மகா பரிசுத்த தலத்துக்கும் தேவன் தான் சிறையை உண்டாக்கினார், மனிதன் அல்ல. ஆனால் அதே மத்தேயு 27:51ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். போதும் சிஸ்டர். இதை பார்த்தீங்களா, மேலிருந்து கீழ் வரையும். அதே போல் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா கீழ் வரைக்கும் தொங்க விட்டுருக்குன்னு அதில் முதல்ல யாத்திராமத்தில் பார்க்குறோம். இதில் கீழ் வரைக்கும் அதை இரண்டாக பிளக்கப்பட்டதுன்னு சொல்லி அதில் கொஞ்சம் கூட மீதி ஆகலை. ஆண்டவரோடு நம்ம நெருங்கி வாழ்வதற்கும் ஆண்டவரோடு நம்ம ஜீவிப்பதற்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல தருணம் என்னவென்றால் முழுக்க நேரடியாக ஆண்டவரோட நம்ம பேசலாம், ஆண்டவரோட உருவாடலாம். அநேகர் சொல்லலாம், இந்த காலத்தில் அநேக கள்ள உபதேசங்கள் வருகிறது. ஆனால்
இந்த வேதத்தை யார் முழுமையாய் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அனுதினமும் ஆண்டவர் நம்மளோட பேசுவாங்க. நான் நிறைய வார்த்தைகள் நான் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருக்கலாம் சின்ன வயசில். பட் ஆனால் இப்போ நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது அநேக காரியங்கள் நம்மளுக்கு வித்தியாசமாய் காணப்படுகிறது. அவர் சொன்னதெல்லாம் கரெக்டான்னு சொல்லி நம்ம இப்பொழுது நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். ஏன்னா வேதம் தான் சொல்லுகிறது. எனக்கு விரோதமாக அநேக பேர்கள் எழும்புவார்கள், நம்முடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை போலே பேசுவார்கள்னு சொல்லி. ஆனால் இந்த தருணத்தில் அந்த வேதத்தை நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் நம்மை இந்த வேதத்தின் மூலமாய் நம்மளை நடத்துகிறார்னு சொல்லி தெளிவாய் நம்மளை நடத்துவாங்க. சரிங்களா? அநேக மக்கள் நம்மளுக்கு அநேக போதனைகள் கொடுத்தாலும் அநேக விஷயங்கள் நம்ம செய்தாலும் ஆண்டவர் நம்மோடு பேசணும்னா நம்ம வேதத்தை வாசிப்பது மூலியமாய். பிரதர் சொன்னாங்க, ஆண்டவர் பிரசங்கத்தில் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நேரத்திலும் அநேக காரியங்களில் நம்முடைய பாடல் மூலியமாய். நான் வந்ததுமே யோசித்தேன், அநேக நல்ல பாட்டு எடுத்திருக்காங்க, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நம்மளுக்கு எந்த ஒரு தொல்லையாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது சீக்கிரத்தில் ஆண்டவர் அதை நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். எனக்கு எந்த கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டங்கள் உண்டு, அநேகருக்கு வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதை தேவனிடத்தில் நாம் சொல்லும்போது அது சீக்கிரத்திலே நீக்கி விடுவார். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற பாடல் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளோடு நம்மளோடு பேசுவாங்க. ஏனென்றால் எனக்காய் என் ஜீவனை விட்ட இவர் இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நமக்காய் உயிரை கொடுக்கிற ஒரு தெய்வம் என்றால், உயிரை கொடுத்து நமக்காய் மீட்டெடுத்த ஒரு தெய்வம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. இதை நம்ம எல்லா இடத்தும் போய் சொல்லலாம். ஆண்டவர் பெரிய நற்செய்தி என்னன்னா இதுதான். உலக மக்களுக்கு அநேகருக்கு இந்த நற்செய்தி தெரியாது. நமக்காய் ஒரு மனிதர், நமக்காக மனித உருவில் வந்த ஒரு தெய்வம் நமக்காய் மரித்தார்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். இந்த நற்செய்தி உலகம் முழுவதும் நாம் சொல்லும் பொழுது ஆண்டவருக்காய் அநேக பிள்ளைகள் நம்ம அவர் மந்தையில் நம்ம சேர்க்க வல்லவராக இருப்பார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். வாசிங்கள். ஆமேன். ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள பிரயாசப்படணுங்க. ரட்சிப்பு என்றால் என்னென்னா, நாங்கள் சின்ன வயசில் அநேக இந்த மீட்டிங்லாம் நான் போய் பார்க்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, நிறைய பெந்தேகோஸ்து சர்ச்சில் நீங்கள் கேட்பாங்க. புதுசாக அந்த சர்ச்சுக்கு நான் போகிறோன்னா நீங்கள் அது மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்களா எனக்கு தெரியாது. என் இடத்துல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து அப்பா பாஸ்டர் தான், அதனால் சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு போகிற எல்லா காரியங்களும் உண்டு. பட் ஆனால் அது புதுசாக நம்ம ஒரு சர்ச்சுக்கு போகிறோன்னா அந்த இடத்துல மெயினாக பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு நம்ம போகிறோன்னா அவங்க கேட்பாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்குற கேள்வி நம்மளுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும். இவங்க என்ன புதுசாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் முழுமையாக நம்ம வேதத்தை வாசிக்காத காலங்கள் உண்டு இப்பொழுதும் கூட. பட் ஆனால் ஓரளவு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியத்தினால் நாம் தெளிவாய் உணரலாம். வேதத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் சொல்லி ஏற்றுக்கொண்ட அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமேன். இது எல்லாருமே யாரு கேட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலே போதும், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளோட நம்ம ஜீவிக்கிறோமா, ஆண்டவரோடு நம்ம ஜீவிக்கிறோமா என்ற வார்த்தை மாத்திரம் நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாய் நம்ம கடந்து வந்து கொண்டே இருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் உண்டு. அந்த காரியத்தில் நம்ம உலகப்புறமாய் போகிறோமா, ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளாய் நம்ம நடக்கிறோமான்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும். பின்னாடி நான் சொல்கிறேன், அநேக ரட்சிப்புக்குன்னு சொல்லி ஒரு 1 by 1 நம்ம பார்க்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம். இதில் நான் சொன்ன வேண்டியது, ரட்சிப்பின் காரியத்தை நாம் பிரியப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம ஆசையை கொண்டு இருக்கிறாங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறதா மாத்திரமல்ல, அதை மற்றவர்கள் பிரதிபலிக்கக்கூடியதாக மற்றவர்கள் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு ரட்சிப்புடைய அனுபவத்தை இவர் வாழ்கிறான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க அவர் நம் மூலியமாய் ஆண்டவரை தெரிந்து கொள்ள விதமாய் நம்ம ரட்சிப்புக்குள்ளாய் நடக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியமா இருக்கிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. மீண்டும்
வேதத்தில் வாசிக்கும் பொழுது உலகபரமான காரியங்களை நாம் லௌகிக காரியங்கள் சொல்லி நம்ம காணப்படுகிறோம். லௌகிகன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் வாழ்ந்த காலங்கள் உண்டு, அநேக பிரபுக்கள் வாழ்ந்த காலங்கள் உண்டு. அது மாதிரி இப்பொழுது நம்ம காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அநேக அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அநேக பணக்காரர்களாக இருக்கலாம், அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு லௌகீகமான ஒரு காரியங்கள் உண்டு. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ரட்சிப்பு எப்படி வருதுன்னா தேவனுடைய கிருபையினால் மாத்திரம்தான் வருகிறதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அநேகர் மற்றவர்கள் உதவி செய்வதனால் மாத்திரமல்ல, அநேக இப்போது இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவருடைய ரட்சிப்பை அனுபவத்தோடு நம்ம வாழும்பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஆண்டவர். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகர் வந்து நம்ம திருச்சபையில் மனசுலேயே பேசிக்குவாங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? வாயை விட்டு அறிக்கை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம இப்போ உலகப்புறமாக இருக்கட்டும், இப்போ நம்மளுடைய அதிகாரிகிட்ட நம்ம போய் பேசும்போது நம்ம மனசில் வைத்து கொண்டு இருந்தால் அதை அவங்க புரிஞ்சு கொள்வாங்களா? ஆனால் ஆண்டவர் புரிந்து கொள்வார். அவர்கள் நம்ம அறிக்கை நம்ம சொன்னாதான் அவர்களுக்கு அந்த காரியங்கள் விளங்கும். அவரிடத்தில் நம்ம அறிக்கை செய்யும்போது தான் நம்மளுக்காக ஒரு உதவியோ ஒரு நமக்கு செய்த அனுகூலமோ ஆண்டவர் மூலிமா அவர்கள் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அறிக்கை இடும்பொழுது நம்ம ரட்சிக்கப்படுவதுன்னு சொல்லி அவருடைய வார்த்தையின் மூலிமா நம்ம பேசணும். அவர் வசனத்தின் மூலமாக ஆண்டவரை பேசும்பொழுது நம்ம ரட்சிக்கப்படுவதில் காணப்படுகிறோம். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் பார்க்கும்பொழுது ஒரு 7 விதமான காரியங்கள் உண்டு. முதலாவது நாம் பார்க்கலாம், பாவ தண்டனையிலிருந்து ரட்சிப்புன்னு சொல்லி ஒரு காரியங்கள் உண்டு. 1 பேதுரு 3:18 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாம் பாவம் செய்தனால் மரணம் என்ற நியாய தீர்ப்பு அந்நாட்களில் நமக்கு உண்டு. வேதத்திலே வாசிக்கிறோம், பாவம் என்றால் மரணம். அது வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாய் இருந்தது அந்நாட்களில். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை ஜெயமாய் நம்மளை மாற்றினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவர் சிலுவையிலே அந்த மரணத்தை ஜெயித்தான்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய அந்த ரட்சிப்பை நம்ம வாழ்க்கையில் நிலையாய் நம்மளுக்கு கொடுப்பார்னு சொல்லி எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதில் நாம் வாழ்க்கிறோம், நியாய திருப்பத்திலிருந்து அந்த தண்டனையிலிருந்து மீட்டு கொண்டோம். அப்பொழுது நம்முடைய பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம் சொல்லி அது மோசேயின் காலத்தில் இருக்கும்பொழுது பாவம் செய்தால் மரணம். நீங்களே நம்ம ஏசாமி காலத்தில் நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் பாவம் செய்தாலும் அவனை கல்லிருந்து கொல்ல வேண்டும் சொல்லி ஒரு கட்டாயம் அந்த இடத்துல. ஆனால் என் தேவன் அந்த ஒரு பாவ தண்டனையிலிருந்து ரட்சிப்பை நம்மை கொடுத்திருக்கார். ரெண்டாவதாக பார்ப்போம், பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிப்பை சொல்லி ரோமர் 6:7-8 வசனத்தை பார்க்கலாம். ஆமென். இதில் பாவத்தின் வல்லமைன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சாத்தான் வந்து அந்த பாவத்தின் கூட எல்லா வல்லமையும் பெற்றிருக்கிறான். ஏனென்றால் நம்ம இதில் வல்லமைன்று நம்ம என்ன வேதத்தில் சொல்லுகிறது என்றால், பாவத்திலிருந்து நம்ம மீள முடியாது அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் உண்டு. பட் ஆனால் அந்த பாவத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் விடுதலை ஆக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடையும்படியாய் ஒரு பெரிய ஒரு வல்லமையை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது மாத்திரம் இல்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கை நாம் செய்யும்பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நாம் மீட்கப்படுகிறோம். இதுக்கு ஒரு தவறான புரிதலோடு இல்லாமல், ஏன்னா பாவம் செய்து நம்ம மன்னிப்பு கேட்பதுன்றது ஒரு பெரிய தவறான விஷயம். ஆனால் நான் விசுவாசிக்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு தண்டனை ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார்னு சொல்லி
ஆனால் அதனுடைய மன்னிப்பும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த தவறுகளை அவர் கண்டும் காணாது போகிற தேவன் அல்ல. ஆமென். ஏன்னா பாவத்தை குறித்து நீதி குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் நம்ம பாவத்தை குறித்து அவ்வளோ லேசாய் செய்து விட்டு கடந்து போகலான்ட்டு ஒருத்தரும் நினைக்க முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மூன்றாவது காரியத்தை நாம் பார்ப்போம். சாத்தானின் அதிகாரத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு. அப்போஸ்தலர் நிருபம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஆமென். ஒரு நல்ல வசனம் பார்த்தீங்களா? சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்குறாங்க. சாத்தான் ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதித்த மனிதன். சரிங்களா? ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததுனால அவனுக்கு எல்லா அதிகாரமும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆண்டவருக்கு அடுத்தபடியில் இருந்த ஒரு லூசிபர் தான் ஆண்டவருக்கு எதிராய் மாறிப்போனான் பெருமையினால். சரிங்களா? அப்பேற்பட்ட சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை ஆண்டவர் அவருடைய பாவ மன்னிப்பினால் நம்மை மீட்டெடுத்து இந்த உலகத்திலே நம்முடைய சாட்சியாய் வாழ ஆண்டவர் நம்மை அர்ப்பணிக்கிறார். அடுத்ததாக பார்க்கலாம், பிரபஞ்சத்தின் பிடியிலிருந்து ரட்சிப்பு நம்மை கொடுக்கிறார். நானே சொல்லுகிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொல்லாத அந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். உலக காரியங்கள் நம்ம பல்வேறு காரியங்கள் நம்மளுக்கு உண்டு. இந்த பல்வேறு காரியங்கள் என்றால் நம் பிரபஞ்சம்னா இந்த உலக பிரமாண எல்லா காரியத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்திருக்கார். இந்த உலக மக்களுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை கண்டிப்பாக உண்டு. ஏனென்றால் நம்முடைய பிரிவினை இல்லை என்றால் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியான ஜீவியம் நம்மளால் வாழ முடியாது. ஒரு தவறு நடக்கிறது என்றால் அதுக்கு உறுதுணையாகவோ அதுக்கு ஒத்து போவது என்றால் ஆண்டவருக்கு இது பிரியமில்லாத காரியம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காரியம்தான் பிரபஞ்சத்திலிருந்து ரட்சிப்பு. இந்த மனிதருக்கும் இந்த உலக மக்களுக்கும் நம்மளுக்கும் ஆண்டவர் பிரிவினை கொடுத்து ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்ததுனால் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, நியாயப்பிரமாணத்தின் ஆதிக்கத்திலிருந்து ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இருக்கிறாங்க. சரிங்களா? நியாயப்பிரமாணம் தேவனால் உருவாக்கப்பட்டது தான், மோசேவால் கொடுக்கப்பட்டது தான். ஆனால் ஏசப்பா அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்கிறாங்க. இது ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷரோடு கடந்து போகும்போது அவர்கள் அந்த வழி அருகே போகும்போது அந்த பயிர்களை எடுத்து சாப்பிட்ருவாங்க. அப்போ அந்த யூத மக்கள் சொல்கிறாங்க, உடைய சீஷர்கள் தவறு செய்கிறார், இது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒருத்தர் ஆண்டவராகி அந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் ஒருத்தரை சொஸ்தமாக்குவாங்க. அந்த இடத்துல நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் ஆண்டவர் செய்கிறான்னு சொல்லி ஆண்டவரே குறை சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, இதுதான் ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்கிறாங்க சொல்லி வேதத்தில் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் முக்கியம்தான், ஆனாலும் அதை காட்டிலும் நம்ம சொல்லுவோம்ல ப்ரியாரிட்டின்னு சொல்லி, அதை காட்டிலும் ஆண்டவருடைய நீதி முக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்ததாக பார்க்கலாம், கோபாக்கினின் உக்கிரத்தின் ரட்சிப்பு. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 9-10. போதும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த கோபாக்கினின்னு சொல்லி நம்ம அநேக பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். சோதோம் குமார அந்த பட்டணத்தை ஆண்டவர் ஒரு கோபாக்கினை கொடுத்து கந்தக மழையை பெய்ய செய்து அந்த தேசத்தை அழித்து போட்டாங்கன்னு சொல்லி, அப்பேற்பட்ட கோபாக்கினியை ஆண்டவர் நம் மீது வராமல் இருப்பதற்காய்
ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்காரு சொல்லி இந்த வேதத்தில் வாசிக்கும். ஆண்டவர் வரவில்லை என்றால் இந்த கோபாக்கினைக்கு நம்ம எல்லாரும் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகமே பாவத்தின் கூறாக இருக்கிறது. அதில் இருந்து விடுபட்டது ரொம்ப சிலர் தான். வேதத்தில் வாசிக்கிறோம், பல கோடி மக்கள் வாழ்ந்தாலும் பைபிளில் குறிப்பிட்ட சில மக்கள் தான் ஆண்டவருக்கு நெருங்கி வாழ்ந்தாங்க. அதே போல் அந்த எகிப்திலிருந்து அநேக லட்சக்கணக்கான மக்கள் போனாங்க. பட் ஆனால் அங்கே போய் சேர்ந்தது பார்த்தீங்களா, ரொம்ப குறைவான ஜனம். அப்பேற்பட்ட ஜனத்தெல்லாம் ஆண்டவர் அழிச்சார்னா ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது நம்மளுக்கு அந்த கோபத்தை இல்லாமல் மீட்டெடுத்து நம்முடைய கிருபையினால் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை வழிநடத்துகிறாங்க. கடைசியாக நாம் பார்க்கலாம், நம்ம எல்லோரும் இந்த பாவத்தின் பிரசன்னத்தினால் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 9:28 நாம் பார்க்கலாம். ஆமேன். இதுதாங்க நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சரிங்களா? முதலாவது ஆண்டவர் வந்தாங்க, நம்மளை மீட்டெடுத்தாங்க. இன்னும் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது ஆண்டவர் நமக்காய் வருவார், நம்மளை மீட்டெடுப்பார், ஆண்டவர் நித்தியத்துக்குள்ளாய் நம்ம போவோம்னு சொல்லி. ஆண்டவர் வருகை தான் நம்முடைய நித்தியத்துக்கு ஒரு வழியாக இருக்குதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் வரும்போது தான் நம்மளை முதலாவது ஆண்டவருக்குள்ளாய் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. நம்ம அநேக நம்முடைய இந்த இரங்கலில் நம்ம போய் பார்க்கலாம். யார் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த அடக்க ஆராதனையில் ஆண்டவர் நல்லா ஆகணும்னு சொல்லி தான் நம்முடைய ஒவ்வொருத்தரும் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது தெளிவாய் நம்ம புரிந்து கொள்ளும், கர்த்தருக்குள்ளாய் மரித்தவர்கள் மாத்திரம் நம்ம முதலாவது எழுந்திருக்கப்படுவோம். ஏன்னா அநேகர் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் கர்த்தருக்குள் நாம் மரித்தால் மாத்திரமே ஆண்டவருக்குள்ளாக எழுந்திருப்போம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கட்டளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதன்படி வாழ ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துவாராக. நாம் ரட்சிப்பு குறித்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ரட்சிப்பை நாம் மேற்கொள்ளும்படி எப்படி வாழ்க்கை கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் உண்டு. அநேக நேரத்தில் நாம் வேதம் வாசிக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் நாம் இருக்கும்பொழுதும் ரட்சிப்பை நம்ம அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நம்ம அனுபவிக்க முடியும்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஒரு காரியங்கள் நடக்கும்பொழுது அது ஆண்டவருக்கு புறம்பாக இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு தெளிவாக சொல்லப்படும். இது தவறென்று நம்ம உணர்த்தப்படுவோம். அந்த காரியம்தான் நம்முடைய ரட்சிப்பு. ஆண்டவர் நம்ம இடத்துல தெளிவாக சொல்லுவார், இல்லை நம்முடைய யோசனையில் கண்டிப்பாக அது வரும். அப்பேற்பட்ட அந்த வார்த்தை, அந்த யோசனை ஆண்டவர் கொடுப்பது. ரட்சிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் இதை கொடுக்கிறான்னு சொல்லி நம்ம நிச்சயிக்கலாம். அந்த வாழ்க்கைக்குள்ளாய் நம்ம வாழும்பொழுது ஆண்டவர் நம்ம மீது பிரியமாக இருக்கிறார். எடுத்தவர்களை வாசிங்க, யோவான் 15:4-5 வாசிக்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக நம்மத்துல சொல்கிறாருங்க, அவர் கூட நம்ம நிலைத்திரலாம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசி வசனம் பார்த்தீங்களா, நான் இல்லை என்றால் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாங்க. அவரில் நாம் எப்பொழுது நிலைத்திருக்கிறோமோ இந்த உலகத்திலே உலக மக்களுக்கு நம்ம சாட்சியாக ஜீவிக்க முடியும். ஆண்டவரோடு நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறோமோ அந்த தருணம் தான் ஆண்டவரோடு நம்ம வாழ்வதில் ஒரு நிச்சயம் உண்டு. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாம். ஏன்னா நம்முடைய அதிகாலையில் எல்லாருமே ப்ரேயர் பண்ண நம்ம விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்து ப்ரேயர் பண்ணி நம்ம வாழ்க்கை நடக்கும்பொழுது ஆண்டவர் அநேகருக்கு இந்த ஒரு பலனை கொடுக்குறாங்க. நம்ம உலகத்தில் நம்ம வாழும்பொழுது ஆண்டவர் உலகத்துடைய மக்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு கட்டாயம் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டுங்க. ஏன்னா அநேகருடைய பேச்சு மாற்றமாக இருக்கலாம், அநேகருடைய வாழ்க்கை முறை மாற்றமாக இருக்கலாம். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில்
நம்முடைய திருச்சபையில் இருக்கிறவங்க மாத்திரமல்ல, நம்ம அநேக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்னவென்றால், ஆண்டவருக்குள்ளாய் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மில் நிலைத்திருக்கிறார். இதில் ஒரு சொல்கிறாங்க, ஆண்டவர் வந்து நம்மை தேடி வராங்க, எல்லாமே உண்மைதான். ஆனால் தெளிவாய் சொல்லுகிற வேதம், அவரில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரம் ஆண்டவர் நம்மில் நிலைத்திருக்கிறார்னு சொல்லி வைத்தோம். அவரை தேடாமல் ஒன்றுமே கிடைக்காதுங்க. இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன்னு தான் சொல்கிறாங்க. நீ கூப்பிடலாம் ஆண்டவர் வர முடியாதுங்க. நீ ஆபத்து நேரத்தில் அவர் நோக்கி கூப்பிட்டாதான் உனக்கு விடுதலை ஆக்கு. நீ கூப்பிடாம நான் வருவேன் எப்படின்னா வேதத்தில் வாசிக்கிறோமா? கூப்பிடாம பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவோம், அது வேற ஒரு வாக்கியானலாம் இல்லை. பட் ஆனால் நம்ம தேவனை தேடும்போதோ அவரை கூப்பிடும்போதோ, ஏன்னா ஒரு சில காரியங்கள் நம்மளை அறியாமலே தேவனை கொடுப்ப ஒரு கீழே வந்துட்டோம்னா ஏசப்பா நம்ம சொல்றோம், அது ஆண்டவரை கூப்பிடுவது தான். நம்ம அறியாமல் ஆண்டவரை அறிக்கை செய்து கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் இப்போ உட்காந்தா ஏன் ஏசப்பான்னு சொல்கிறோம். அநேகர், நான் மாத்திரம் அநேகர் இது மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் நம்ம அறிக்கை செய்யும்போது, ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தரில் நிலைத்திருக்குதான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்லுவோம், அதை நம்ம பயன்படுத்துகிறோமான்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். பயன்படுத்துகிறோம், அது நமக்கு எப்படி தெரியும்னு சொன்னால், இன்றைக்கு நேற்றுக்குற ஒரு இது நம்ம பார்த்தேன். ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டே இருந்தால் தான் அது இருக்கிறதா இல்லையா நம்மளுக்கு தெரியும்னு சொல்லி நேற்று ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டேன். ஆண்டவருக்குள்ளாய் நம்ம இருக்கும்போது ஓகே, பட் ஆண்டவரோட விலகி போகும்பொழுது அது நம்மளுக்கு உடனே தெரியாது. நம்ம விலகி போயிட்டு கண்டிப்பாக தெரியாது. ஆண்டவரோட நெருங்கி வாழும்போதாவது நம்ம ஆண்டவரோட பிரச்சனத்தை உணர்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோட விலகி போகும்போது கடைசியில் போய் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஆண்டவர்கிட்ட தூரமாக போயிட்டோம்னு சொல்லி. அந்த நேரத்தில் நம்ம கைவிடப்பட்டவர்களாக இல்லாமல் ஆண்டவரோடு நெருங்கி வாழும்போது ஆண்டவருக்கு நம்ம இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, பாதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். எடுத்து வாசிங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். இதில் முதல் வசனம் நம்ம பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாய் நம்மளுக்கு கொடுத்து விட்டு இங்கிருந்து சென்றிருக்கிறாங்க. சீஷருக்கு சொல்ல, நாங்கள் போகாவிட்டால் தேற்றவான் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சீஷர்கள் சொல்லும்போது நாம் பார்க்கலாம். நாங்கள் போவது உனக்கு நலமாக இருக்குன்னு சொல்லி வேதத்தில் சீஷர் மத்தியில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியாகிய தேற்றவான் நம்ம இடத்துல வரும்பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறார். எது தவறு எது சரின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாய் நம்மை போதிக்கிறவராக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அநேக பிரசங்கத்தில் நம்ம கேட்டிருக்கலாம், ஆண்டவர் வந்து அநேக டீச்சராக இருக்கிறாங்க, அநேக பாஸ்டராக இருக்காங்க, அநேக ஃபாதராக இருக்காங்க, மதராக இருக்காங்க. அது மாதிரி அநேக விஷயத்தில் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். உலகம் கொடுக்காத சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம் வேறு, உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சி வேறு, உலகம் கொடுக்கிற அநேக ஒரு பெரிய சந்தோஷங்கள் வேறு, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் வேறு. உணர்ந்திருக்கிறீங்களா நீங்கள்? ஆண்டவருக்குள்ளாய் நம்ம இங்கே இருக்கும்போது அதனுடைய சமாதானம் வேறு. ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் கொடுக்குற பிரசனம், ஆண்டவர் கொடுக்குற அந்த பிரசன்ஸ் ஆண்டவர் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் உலகத்தில் அநேக காரியங்கள் நம்ம கொண்டாடலாம், ஆனால் ஒரு சில நிமிஷம் மாத்திரம்தான். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவரோட பிரசன்ஸ் நம்ம உணரும் பொழுது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதெல்லாம் நீங்கள் சொல்லி விளங்கவே முடியாது, யாருக்கும் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் அதை அனுபவிக்கும் பொழுது தான் ஆண்டவருடைய பிரசன்ஸ் நம்ம ஒவ்வொருத்தரும் உணரவே முடியும். அதுபோல் ஆண்டவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் மாறி போகும், இந்த உலகம் கொடுக்குற சந்தோஷம் விலகி போகும், உலகம் கொடுக்குற எல்லா நன்மையும் ஒரு நாள் ஒழிந்து போகும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற நன்மையோ சமாதானமோ மகிழ்ச்சியோ அது என்றுமே மாறாது. ஆமேன். ஒத்துக்கிறீங்களா?
சரிங்க. உலகம் இப்போ என்னுடைய பொண்ணுக்கால் உடம்பு சரியில்லைன்னா நான் துக்கமாக இருப்பேன், சரிங்களா. ஆனால் ஆண்டவருக்குள்ளே இந்த இடத்துல நான் இருக்கும்பொழுது ஆண்டவர் கொடுக்குற மகிழ்ச்சி ஒரு பெரிய சமாதானம். என்னதான் உலகத்தில் நீ பார்க்கும்பொழுது சமாதான குறைவு எவ்வளோ இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாய் நம்ம வாழும் பொழுதோ, அவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசும் பொழுதோ, அவர் உணரும் பொழுதோ ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் அது வேறு. நீ அந்த 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 ப்ரேயர் டைம் விட்டு நீ வெளியே போகும்பொழுது உனக்கு வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அந்த ப்ரேயர் டைமில் நீ ஆண்டவரோடு நீ பேசும்பொழுதோ ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் ரொம்ப பெரியது. நீங்கள் அனுபவிச்சிக்கலாம், உங்களுக்கு தெரியுங்க. என்னால் ப்ரேயர் பண்ணவே முடியாது. போய் நின்னா கண்ணில் தண்ணி வரும். என்ன ப்ரேயர் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன காரணம்னு நான் அநேக இடத்துல கேட்டுருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துவராக இருக்கிறாங்க. ஆண்டவரோட முன்னாடி நம்ம நிற்கும்போது பாவம் இல்லாத சுத்த கண்ணனாக நம்ம நிற்கணும். பரிசுத்தராக அவர் இருந்தது போல நம்மளும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லி நம்மளை ஆண்டவர் அழைக்கிறாங்க. கடைசியாக பார்க்கலாம், இதில் இன்னொன்று பார்க்கலாம். சமாதானம் மாத்திரமல்ல, பயப்படாமல் இருக்க ஆண்டவர் நம்மளுக்கு இந்த பயத்தின் ஆவியை எடுத்து ஒரு பயமில்லாத ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக வாசிக்கலாம் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமேன். மீண்டுமாய் அதே வசனம் தான். நாம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம்மில் நிலைத்திருக்கிறாங்க. நம்மில் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு கனி கொடுக்குற ஒரு ஜீவியமாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். உலகப்புறமான காரியங்கள் அல்ல, உலகப்புறமான வருகிற சந்தோஷம் சமாதானம் அல்ல, ஆவிக்குரிய ஜீவித்தியில் நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியோ ஒரு அடுத்தபடியாக ஆண்டவரத்தை நெருங்கி ஜீவிக்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற சமாதானத்தின் மூலியமாய், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த கனியின் மூலியமாய் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு பயனாய் மாறும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க. என்ன கட்டளைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய வார்த்தை மற்றவர்கள் சொல்லி அநேகரை சீஷராய் மாற்றணும்னு சொல்லி நம்மளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காங்க. அந்த கட்டளையை நிறைவேற்றுவர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் பிரயாசப்பட ஆசைப்பட நம்ம ஆண்டவரோடு நம்ம செவிக்கும் பொழுது அனுதினமும் நம்ம ஆண்டவரோடு நடத்துவார்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரோடு நடக்கப்பட வேண்டும்னால் வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ள அந்நிய பாஷை பேசுவது மூலியமாக மாத்திரமல்ல, ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி ஜீவிக்கும்போது அநேக ஆவியில் கனிகள் அநேகம் உண்டு. ஆவியின் கனிகளின் பொதுவாக நம்ம கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவரோடு நம்ம ஜீவிப்பது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் தேற்றவான ஆவியானவர் நம்மை நடத்துவார். அவர் நடத்தும் பொழுது அவருக்குள்ளாய் நாம் ஜீவிக்கும் பொழுது அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தை மற்றவர்கள் சொல்லும்படியாய் ஆண்டவர்கள் நம்ம ஏற்படுத்துவாங்க. இது மாத்திரமல்ல, குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இந்த உலகத்தின் முடிவு பரிந்து நம்மளை ஆண்டவர் நடத்துவது மாத்திரமல்ல, நம் நித்தியத்துக்கு ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் ரட்சிப்பின் அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நிற்க வேண்டும் சொல்லி உங்களை அன்பாக எல்லாரையும் நான் அழைக்கிறேன். ஆண்டவராய் இந்த கொடுத்த இந்த வசனத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபிக்கலாமா? கதையில் தாழ்த்து. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் பரம தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த கிருபையினால் இரக்கங்களினால் கொடுத்துருக்கீங்க. இதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே போதித்து எங்களை வழிநடத்துவராக இருக்கிறீங்க. ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டவர் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்க்கும் வாழ்க்கை உமக்கு கனி கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியம் ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருக்கவும், ஆண்டவரே எங்களுடைய ஜீவியம் எங்கள் நித்தியத்துக்கு எங்களை நடத்துகிறதா இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுதினமும் நாங்கள் கனி தருவர்களாக எங்களை மாற்றுங்க. எல்லா துதிகனமும் ஒருத்தில் ஒப்புடுக்கிறோம். மீதியான வேலையில் நீ பொறுப்படுத்த நடத்துங்க. இறைவன் இயேசு மூலம் சம்பிக்கை நல்ல பிதாவே, ஆமென். ரட்சிப்பை பற்றி பிரதர் நல்ல ஒரு மெசேஜ். ஆனால் அது ஒரு பெரிய வாஸ்ட் டாபிக், ரொம்ப பெருசு. ரட்சிப்புன்றது சிம்பிளாக டக்குன்னு சொல்லிட முடியாது. இன்றைக்கி ஒரு புதிதான விஷயம் வந்து சாத்தானிடம் இருந்த ரட்சிப்பு. அது வித்தியாசமாக இருந்துச்சு கொஞ்சம். தெய்வ செய்தியை கொடுத்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட்டு கடந்து செல்வோம். யாவரும் எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம்.
பிரதர் சுந்தராஜ் அவர்களை அழைக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவை, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றி. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. காலை முதல் இவ்வேளை வரையிலும் நம்முடைய பிரசன்னம், ஆளுகை, கிருபை வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுங்கப்பா. வந்தது வெறுமை போகாதபடி ரட்சிப்பை கொடுங்கப்பா. நித்திய ஜீவனை நீங்க கொடுத்திருக்க தேவனப்பா. பாவியாக எங்கள் மீது மன உருகி அப்பா, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீங்க, எங்களை மீட்டெடுத்தீங்க, எங்கள் பாவத்தில் வந்து எங்களை தூய்மைப்படுத்தியிருக்கீங்க. இந்த ஆலயத்தை அப்பா மட்டும் நடத்த எபினேசர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. கலங்காதே, தயங்காதே, கர்த்தராகிய நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆலயத்திலே எந்த ஒரு குறைவும் வராதபடி கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், நடத்த ஞானத்தை கொடுக்கிறார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனா இருந்தா அவன் என்னிடத்தில் கேட்க கடவான்னு சொன்னது போல ஞானத்தை கொடுங்க. சபையை நடத்த எங்களுக்கு ஒரு ஆறுதலின் தேவன், எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனப்பா. அவர் சபைக்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வெறுமையாய் செல்லாதபடி உம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அப்பா ஒவ்வொரு வீட்டிலும் தீப ஒளியாய் இருங்கப்பா. நீ சொன்னீங்க, நானே ஜீவனும் அப்பமா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. பிள்ளைகள் வீட்டில் ஒரு குறைவும் வராதபடி, அப்பமும் குறை வராதபடி, வீட்டில் தண்ணியும் குறைவாதபடி, எண்ணெயும் குறை வராதபடி நீங்க நிறைவாக்கி கொடுக்கிற தேவன் அப்பா. வெக்கேஷன் சென்றிருக்கும் பிள்ளைகளை உம்முடைய கிருபையால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எங்கு சென்றாலும் பிள்ளைகளை தூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்கள் போக்கியலும் வார்த்தையிலும் சொன்னீங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன், ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புப்பேன் சொல்லியிருக்கீங்கப்பா. பிள்ளைகள் எங்கு சென்றாலும் எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி அவன் என்னை நோக்கி கூப்பிடான்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் கர்த்தாவே, பிள்ளைகள் எங்கு சென்றாலும் வெக்கேஷன் நாட்களிலே சந்தோஷமும் சமாதானமும் பிள்ளைகள் குடும்பத்தோடு அப்பா உம்முடைய பிறப்பில் அவர்கள் நல்லபடியாய் அப்பா சந்தோஷமாய் கழிக்க கிருபை செய்யுங்க. சிறு பிள்ளைகள் முன்னே நின்று அப்பா உமக்கு உகந்த பிள்ளைகளாக சிறு பிள்ளை என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், தடை பண்ணாது சொன்னீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க. சாலமன் ராஜா கொடுத்த அதே ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க. உங்களுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு போஷிங்க. பிள்ளைகளை வளர்க்க தகப்பனார் தாய்க்கும் ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகளை எப்படி வளர்க்க என்று உங்களுடைய கிருபை அவர்களோடு இருக்க வேண்டும். சங்கீத பகுதியை எடுத்த மகனை ஆசீர்வதிங்க. துதி ஆராதனை இருந்த மகனை உங்களுடைய பிரச்சனத்தினாலே மூடிக்கொள்ளுங்க. மனாவை கொண்டு வந்த மகனை உங்களுடைய கருத்திலே நான் படிக்கிறேன். மகனை இன்னும் மேலும் உங்களுடைய ஆலயத்தில் வந்து உங்களுடைய வசனங்களை பிறருக்கு போதிக்க ஞானத்தை கொடுங்க. இந்த நாளில் ஆரம்பம் முதல் முடிவு வரை நடத்தின மகன் ஆரோனுக்காக இந்த கிருபையப்பா. மகனையும் அவனுடைய குடும்பத்தையும் அபிவிதமாய் ஆசீர்வதிங்க. நீங்க சொன்னீங்க, நான் உன்னை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொன்னீங்கப்பா. நீங்க மகனை நோக்கி கூப்பிடுங்க. மகன் எங்கு சென்றாலும் கர்த்தருடைய தூதன் அவனை பாதுகாக்க வேண்டும். ஆலயத்தில் கூடி வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளில் அப்பா பிள்ளைகள் வெக்கேஷன் சொல்கிறார்கள். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பிள்ளைகளை நீங்க உங்களுடைய சமூகத்தில் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஒத்தாசை அனுப்புங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கி கர்த்தருக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொன்ன போலப்பா. பிள்ளைகள் போக்கியும் வரத்திலும் குடும்பத்தோடு சமாதானத்தோடு பிள்ளைகளை காண செய்யுங்க. திரும்பி வரும்போது அப்பா ஒரு உற்சாக வைய கொடுங்க. வந்து நல்லது கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு வெக்கேஷன் கொடுத்தாரு சாட்சி சொல்ல பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் பாதுகாத்து மினேஸ்வர்
ஆராதனையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய கிருபை, நீங்கள் உலாவினதுக்காக நன்றி. கர்த்தருக்கே மகிமை, அவருக்கே செலுத்துவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஒரு ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமனுக்கு செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அங்கே தாரும், நாங்கள் எங்கள் கடன்களை மன்னிக்கிறது போல எங்களை தாங்களே மன்னிங்கப்பா. சோதனைக்கு உருப்படாதபடியே தீமையை ரட்சித்துக் கொள்ளுங்க. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் விசேஷமாக நம்முடைய சபை பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு வீட்டிலும் இயேசுவின் ஜீவ ஒளியாக தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.